ஸோ இங்க பேசின எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி, நீங்களும் தானே, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவரு, அதான் என் பிரதர், எல்லாருமே நாங்க எல்லாருமே எங்க படிச்சோம் தெரியுமா? எனி ஐடியா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்படியா? ஆமா. சோ நாங்க 4 பேருமே படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இன்னைக்கு நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லவா? ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? வளர்ந்தது படிச்ச விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். பிளஸ் இது மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட தான் நாங்க வளர்ந்தோம். சரிங்களா? சோ அதனால இந்த ஸ்கூல்ல நம்ம படிச்சு என்ன கத்துக்கிறோமோ அது நான் பேசுறது கேக்குதா? கடைசி வரைக்கும் கேக்குதா? புரியுதா? நான் சொல்றது என்னன்னு நான் தமிழ்ல தான் பேசுறேன். புரியுதா? ஓகே. சோ நம்ம ஸ்கூல்ல நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன எதை பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிறோமோ அதை வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எங்க அப்பா வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்ன பேங்க்குக்கு அனுப்புவாரு. போய் டெபாசிட் பண்ணிட்டு வா, போய் பாஸ்புக்ல எழுதிட்டு வா. எப்படி என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க, எப்படி இதா இருக்க அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சைக்கிள்ல வந்து பேங்க்குக்கு போயிட்டு வருவேன். எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்வார். உனக்கு தெரியுதா, போய் பண்ணு, போய் செய், போய் கத்துக்கோ, ட்ரையாவது பண்ணு அப்படின்னு. அதே போல லைஃப்ல எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாம விட்டுறாதீங்க. இது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் உங்ககிட்ட கேட்பேன். நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த கிடைக்கிற அந்த சான்ஸை கப்புனு புடிச்சுக்கிட்டு எப்படி மேல வர்றது அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அதை தவிர்த்து ஐயோ இதை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா பாதியில விட்டுருவோமா, மேல போவோமா, வருவோமா அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. சோ நம்மளால முயற்சி பண்ணா முடியாதது அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? See you. எனக்கு 38 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இக்கல்வியாண்டுடன் ஓய்வு பெற இருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியரின் குடும்பத்தினர் அனைவரையும், என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், சத்துணவு மற்றும் காலை சிற்றுண்டி பணியாளர்களையும், எங்கள் தலைமை ஆசிரியர் வாழ்த்த வருகை புரிந்திருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களையும், SMC தலைவர் உறுப்பினர் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம்.